ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. அமைச்சர் கீர்த்தனா செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். தொழில்துறை அமைச்சர் முதலீட்டை எடுத்துட்டு வந்தாரு. இன்னைக்கு நாங்க 30 நாட்கள்ல வேற ஒரு மாநிலத்துக்கு போய் வேற ஒரு நாட்டுக்கு போய் நாங்க ஈர்ப்பு நாங்க கொண்டு வந்திருக்கோம், முதலீட்டை எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஹூண்டாய் போகக்கூடிய நிலைமையில இருந்தவங்கள நாங்க போய் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் இதை தொடரும் அப்படின்னு சொல்றத நீங்க போன கவர்மெண்ட் வரவேற்கணும். நாங்க இதை தடுத்து நிறுத்தலையே, மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றதுக்காக தானே இன்னைக்கு அந்த ஒரு முதலீட்டை கூட நாங்க போய் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து இன்னைக்கு கூட்டு வந்திருக்கோம். இதை தவிர 2 மோத்திலிங் அண்ட் ஹியூசாங் அவங்க கிட்டையும் நாங்க போய் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்றதுக்கான MOU சைன் பண்றதுக்கான எல்லாவற்றையும் நாங்க பேசிட்டு வந்திருக்கோம். இருக்கு 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 இதோ எல்லாத்தையும் நான் வேணா உங்களுக்கு PPT-ஆ தந்துடுறேன், நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. பிரஸ் ரிலீஸா நான் கொடுத்துறேன், டீடைல்டா இருக்கு. எதனால போச்சு, ஒவ்வொரு நிறுவனம் எதனால போச்சுன்னு டீடைலா இருக்கு. மேடம் நீங்க இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரா இருக்கீங்க, பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வரப்படுமா அல்லது ஏன்னா நேற்று முன்தினம் கூட நிலம் கையகப்படுத்துறதுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது, மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். தமிழ்நாடு கிரீன் ஏர்போர்ட் வருமா வராதா மேடம்? ஆல்ரெடி உங்களுக்கு எங்க இதுல இருந்து உங்களுக்கு அறிக்கை கொடுத்துட்டாங்க, அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடுல தான் நாங்க இருக்க போறோம். எங்க இதுல நான் போகவே இல்லை, நான் சொல்றேன் நம்ம இதுல போகவே இல்லை. அவங்க டயத்துல போனத நம்ம மேல பழி போடுறதுதான் என்னால ஏத்துக்க முடியல. பல காரணங்கள் இருக்கு. ஒன்னு டிலே, பல கரப்ஷன். அவர் கூட ஒரு ஆக்டிங் மினிஸ்டர் ஒருத்தவர் இருந்தாரு, அவருடைய தம்பி. அவர் முன்னெடுத்து வச்ச அத்தனை கரப்ஷன் மூலமா தான் இன்னைக்கு எல்லா கம்பெனியும் வேற ஒரு ஸ்டேட்டை தேடி ஓடுறாங்க. அதுக்காக தான் 21 days அப்ரூவல் சிஸ்டம் நாங்க கொண்டு வர போறோம். அந்த ஒரு நீங்க அதுக்கான நடவடிக்கைகள் நாங்க கண்டிப்பா எடுப்போம். ஆனா நீங்க ஒரு என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும் கூட, அதுக்கு கூட நீங்க காசு கட்டுற நிலைமை தான் இன்னைக்கு இருந்தது. அதையெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லி தான் 21 days அப்ரூவல் நாங்க கொண்டு வர போறோம். கண்டிப்பா எடுக்கப்படும், அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க. இப்பதான் நாங்க ஒவ்வொன்னா சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலிருந்து தொழில் நிறுவனங்கள் வெளியேறியது ஏன் என்று அமைச்சர் கீர்த்தனா விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிறுவனமும் எதற்காக வெளியேறியது என்று ஆதாரங்களோடு தர தயார் என்றும் கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் வெளியேறிய நிறுவனங்களை தாவேகா கணக்கில் காட்டுவதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.